வந்தே மாறும். ஹலோ மோடி, கொஞ்சம் சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உளரும். அவர் மகாத்மா காந்தி தான் சுதந்திரத்துக்கு காரணம். மகாத்மா காந்தி தான் சுதந்திரத்துக்கு காரணம். மகாத்மா காந்தியை பார்த்து தான் நேரு போய் சுதந்திர போராளி ஆனார். மகாத்மா காந்தியை பார்த்து தான் பட்டேல் சுதந்திர போராளி ஆனார். அது வரைக்கும் காந்தியை பார்க்குற வரைக்கும் பட்டேல் சீட்டாடிக்கிட்டு இருந்தார், ஜாலியாக பொழுது போக்கிட்டு இருந்தார். நண்பர்களின் வற்புறுத்தலின் பேர் காந்தியை போய் பார்த்தாரு. அது சுதந்திர போராட்ட வித்தியாசி ஆகிட்டார். அப்புறமா தான் மகாத்மா காந்தியால் தான். இதெல்லாம் தெரியுமில்ல, தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறான். மகாத்மா போய் பட்டேலை பார்த்தோமா, அவரை பார்த்தோமா, கூட்டமா, வணக்கம் தெரிஞ்சோமான்னு வந்துடணும். அங்கே போய் நேரு ஒன்று ஒட்டக்கூடாது. நேரு ஒத்துக்கிடலைங்கிறதால தான் தசாப்தமாக எரிஞ்சுதான் காஷ்மீர். இப்போ இலங்கையில் ஈழத்தமிழனை கொண்டு குளிச்சாரு சோனியா, அது தெரியாதா? இலங்கையில் சோனியா ராஜபக்சே ஈழத்தமிழரை கொண்டு குவிச்சான். இப்போ சோனியாவை சப்போர்ட் பண்ணான். இங்கேருந்து பிள்ளைனே போய் குண்டு போட்டுச்சு. அது தெரியுமா தெரியாதா? அந்த சோனியாவை பார்த்து ஏண்டி சந்திராசாமியை பிடிக்கலன்னு துப்பு இல்லை. மகாத்மா காந்தி நேரு 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 நொட்டிக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் முடிஞ்சா ஆண்மை இருந்ததுன்னா, திறமை இருந்ததுன்னா, தேசபக்தி இருந்ததுன்னா, இந்த பீகாரில் போய் தமிழனை தப்பு தப்பாக பேசுகிறது, ஒரிசாவில் போய் தமிழனை தப்பு தப்பாக பேசுகிறது, எப்படியாவது இந்தியா உடச்சுள்ளன்னு நினைக்காதீங்க. மகாத்மா காந்திக்குரிய மரியாதை கொடுங்க, நேருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. முடிஞ்சா சோனியாவை பார்த்து ஏன் சந்திராசாமியை பிடிக்கவில்லைன்னு கேட்கும். ஒரே ஒரு கேள்வி கேட்டால் அந்த கட்சி காலியாக போயிடும். அது தெரியல, சும்மா நேரு நேரு நேருன்னு நொட்டிக்கிட்டு இருக்காதுங்க. ஜெய்ஹிந்த்.